அதை பார்த்து மனமகிழ்ந்தோம். நீ ஒரு கைய மேல தூக்கிற, ஒரு கரத்தை கீழே சாத்திக்கிற, இது என்ன காரணம்? மக்களுக்கு பாக்குறவங்களுக்கும் அந்த பேருக்கும் ஐயா இந்த கை என்ன ஐயா இருந்தாலும் இந்த நாடகத்தை கண் வைத்து பார்ப்பவர்களுக்கும் இதை தூங்குறவர்களுக்கும் இவருக்கும் 2 பேருக்கும் காட்சி கொடுங்க.
இப்படி பார்த்தா பகவானுடைய பக்தன் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஆமா ஆமா இப்பா அடே பக்தா மாதவா சாமி நீ ஏன் இந்த இப்படி படுத்துக்கு நான் கும்பிடுவாங்க மரியாதை அடிச்சுக்கிறேன் சாமி கும்பிட படுத்தாக்கா உங்க மகமும் தெரியாது. ஆமா என்னோட மகமும் தெரியாது. அல்லாங்க பட்டா உங்க மகமும் தெரியும் என்னோட மகமும் தெரியும். பாயிண்ட் நல்லா காசு கொடுத்துங்க. மரியாதை படுத்த உடனே முகத்தை பார்த்த உடனே நான் பெரிய நிறைய காசு கொடுக்குறேன். ஆமா காசு கொடுக்குறது பேட்ட கண்ணா அவரு புது நோட்டா கோடி அறந்தவர் 1 கோடி சிகரம் 3000 கோடி செய்தியாளர் பணங்கள் எல்லாம் மகரக மாதேவர் அடியார் கண்ட மகரவே கனவு கண்ட பலனது உபார் என்றார். எப்படி தெரியுது என்னது சொல்லுங்க. அகரம் 6 கோடி அகரம் இல்லம் 16 பதினொன்று வீடுகளை கட்டி இலவசமா குடும்பங்கள்னாலும் அதுலயும் பிரயோஜனம் இல்லையா. அகரம் 6 கோடி சிகரம் 6 கோடி 6 கோடி சிகரம் 18 கோடி ஆலயங்களை கட்டி மகா கும்பாபிஷேகம் செய்தாலும் அதுலயும் பிரயோஜனம் இல்லை. அதாவது சிகரம் 3000 கோடி அதாவது மதுரக என்ன மாதேவர் அடியார் கண் மகாவுடைய அடியார்களுக்கு முதல்ல எல்லா வருடத்தை விட கைவல்ல ஏகாதசி விரதம் இருந்து பகவானுடைய அடியாளுக்கு அன்னம் பரிமளித்ததா எனவே கண்டா அதெல்லாம் இருக்குதான் பராபரம் நிறையா. அப்படிப்பட்ட நேரம் தெய்வீகமான சபையிலே லட்சமிடாத சபையிலே நான் வந்தேன். யாரு உங்களுக்கு விளக்கு தெரியுதோ? உங்களுக்கு பெருமை என்ன சொல்ல முடியாது. நீங்க சொன்னா எல்லாரும் தெரியும். அங்கேயா விளையாடக்கூடிய பூமாதேவிக்கு பூமி பாரம் தீர்க்கவில்லை முடியலையே என்னால தாங்க முடியல அப்படின்னு பூமாதேவி ஓடி வந்து என்னால பூமி பாரம் தாங்க முடியவில்லை அப்படின்னு ஓடி வந்த போது அப்போது என்ன சொன்னேன், அம்மா கொஞ்சம் பூமி பாரம் தீர்க்க வேண்டும். ஆனால் அத பூமலை கண்ணனாக எங்க பிறக்க போகிறேன், அதோ கம்சனுடைய தனத்தாளில் 8வது பிள்ளையாக கிருஷ்ணா பிறக்க போகிறேன். அப்படி பிறந்து உங்களுடைய பூமி பாரம் தீர்க்கிறேன். அங்கே அவர்களுடைய பூமாதேவி தங்களது அரியாக 8வது பிள்ளையாக கம்சனுடைய தனத்தாளில் 8வது பிள்ளையாக பிறந்தேன். அப்படி பிறந்த போது அதை பார்த்தா அதாவது எந்த குழந்தையும் பவித்திரன்னு பிறந்த போதே பேசுறது கிடையாது. பேசாது. யாராரு பேசணும்? நான் ஒரு ஆளு அத வேதவியாசர் ஒரு ஆளு. வேதவியாசர் பராசருடைய குமாரன்
பரிமளகந்திக்கு பிறந்த வியாச பகவான் இருக்காரா அவங்க அப்பா அவருதான் அந்த பெண்ணு அங்க தண்ணியில பிறந்தாரா அவன் பிறந்த போது நான் வேதத்தோடு வெளியே வந்து அம்மா அப்பான்னு பேசினாலும் அவரு நான் சிறச்சாலையில பிறக்கிற போது அப்பா வசுதேவரே நான் தான் உனக்கு பிள்ளையாக உரைக்கிறேன் சாட்சாரி எம்பெருமானா கண்ணனாக உரைக்கிறேன் அப்படி கண்ணனாக வந்தாலும் என் மாமான வளையக்கூடிய கம்சன் என்னை கொண்டு போய் ஆட்சியாரம் செய்துடுவான் அப்படி யாரோ என்னை கொண்டு போய் சொந்த கோபல் மனைவிலே யசோதா மொத்தத்திலே என்னை அங்க வளர்த்துட்டு என் தங்கையார் கூடிய ஆதி பராசக்தி பிறந்திருக்கிறார் ஆதி பராசக்தி கொண்டு என் மாமனத்தை கொண்டு அது தந்தையார் கூடிய வசுதேவர் என்னை தூக்கி தாம்பாள கட்டில் ஏந்தி போகிற நேரம் அதாவது வருணனாக பொசுகிறார் மழை பொழிகிறார் அந்த நேரத்தில் ஆதிசாசன் குணப்படிக்கும் யமனானது உள்ளே வட்டவும் பின்னே தொடக்கவும் என்னுடைய மாளிகையால் என்னை கொண்டு போய் அதோடு முக்கிய என்னை வளர்த்தி கொண்டு வந்து விட்டார் என் தங்கையாருக்கு பராசத்தை கொண்டு விடுறார் பார்த்தான் என் மாமன் கம்சன் என்ன செய்வா அங்க சொன்னா பாவங்க ஆகாயத்தில் எரிங்க உடவார ஏந்துங்க விழுந்த உடனே இறந்து போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஆகாயத்தில் என் தங்கையாருடைய பராசக்தி 20 கர்ணம் 10 சிரம் விஸ்வரூபமாக நின்றார் ஏன் கம்சா ஆனா என்ன பண்ண வந்தால் ஆகாது கொஞ்சம் கொள்வதற்கு அதோ நந்தகோபுரம் மனைவிலே ஏதோ மொத்தத்திலே எங்க அண்ணன் வளர்றா கண்ணன் எப்படி வந்து கொண்டு விடுவார் அப்படின்னு சொன்னாரு அவர் யாரை ஏவினார் சொல்லுங்க என் மாமனாருடைய கம்சன் அந்த பூதையை அனுப்பி அவன் சனத்தை விஷப்பாலை கொடுத்து என்னை இறக்க வேண்டும் அவன் இந்த பாலை குடிச்சா செத்துருவான்னு அவரு அனுப்பினார் இவனுடைய மாளிகை அறிந்து என்ன செய்ய அவனுடைய ரத்தத்தை பூரா உறிந்து அவனை மலை போல கீழே சாய்க்கிறேன் அந்த பூதைக்கு முதல்ல சுமாவரி யுகத்துல பூதைக்கு கிராடா யுகத்துல தாடகி அங்கேயும் பொம்மலை தான் முதல்ல கொண்டு இந்த பாரத போர்லயே சுமார் யுகத்திலே முதல்ல கொண்டது பொண்ணுதான் 2 பேரும் அடுத்து ஆனால் இன்றைய தினம் எங்க வீட்டுல வெளிய வேலை பச்சா அவங்க என்ன போய் இருக்குது எங்க அண்ணன் ஏற்பாடு தெரியல எங்க ஊர் போராடிக்கு ஒரே குழப்பா இருக்கு பின்னாடி தெரியல பாத்துடா தெரிஞ்சவா தோணணும் பாரு சீரியல் பல்பு எல்லாம் நிறைய இருக்கு தெரியல அதனால பகவான் நிறைய புரியுது எனக்கு நிறைய வேலை இருக்கு என் மனைவி இருக்காங்க அதான் ருக்மணி பகவான் ராதா ருக்மணி சதா இருக்காங்க